श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. இப்படி முதல் ஜிதந்தே ஸ்தோத்திரம் என்ற ஆச்சரியமான 6 ஜிதந்தே ஸ்தோத்திரங்களில் முதல் ஜிதந்தே ஸ்தோத்திரம் ஆச்சாரியன் அனுகிரகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதில் 19 ஸ்லோகங்கள் முதல் ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் அனுபவித்திருக்கிறோம். நேற்றைய தினம் 19வது ஸ்லோகம் அனுபவித்தோம். இன்றைக்கி 20வது ஸ்லோகம். 20வது ஸ்லோகம் ரொம்ப பாப்புலரான ஸ்லோகம். நம்ம திருவாராதனத்தில் கடைசியில் சொல்லக்கூடிய ஸ்லோகம். உபசாரா பதேசேன கிருதான் அஹரஹன்மயா அபசாரான் இமாம் சர்வான் க்ஷமஸ்வ புருஷோத்தமா. உபசாராபதேசேன கிருதான் அஹரஹர்மயா அபசாரான் இமாம் சர்வான் க்ஷமஸ்வ புருஷோத்தமா. புருஷோத்தமா, புருஷோத்தமரே, அகரஹ நாள்தோறும் தினமும் திருவாராதனம், தேவரீருக்கு திருவாராதனம் பண்ணுறது, தேவரீர் கோவிலுக்கு போகிறது, தேவரீரை ஸ்துதிப்பது, தேவரீரை நினைத்து ஜபம் பண்ணுவது, இந்த மாதிரி பல விஷயங்கள். மயா அடியேனால், அகரக நாள்தோறும், மயா அடியேனால், உபசாராபதேசேன உபசாரம் பண்ணுகிறது என்ற ஒரு வியாஜத்தால், அதாவது சமஸ்தோபசாரம் சமர்ப்பயாமி அப்படின்னு ஷோடசோபசாரம் பண்ணுவான். பெருமாளை முதல்ல துயில் எழுப்பி அவரை துயில் எழுப்பி அவருக்கு அர்க்கியம் பாத்தியமெல்லாம் கொடுத்து கை அலம்பி கால் அலம்பி அவருக்கு பல் தேய்ச்சி விட்டு நாக்கு வழித்து பிறகு அவருக்கு பால் அமுது பண்ணி அப்புறம் சேவித்து அவரை தீர்த்தாமாட தீர்த்தாமாடுறதுக்கு எழுந்தருளை பண்ணி, தீர்த்தாமாடுறதுக்கு முன்னாடி அதுக்கு உண்டான கால் கையெல்லாம் அலம்பி தீர்த்தாமாடி திருமஞ்சனம் பண்ணி, அந்த திருமஞ்சனம் பண்ண அப்புறம் அவருக்கு வஸ்திரம், ஆபரணம், உபவீதம், பூணல் இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தூப தீபமெல்லாம் பண்ணி சந்தனம் பூ இதெல்லாம் சமர்ப்பித்து இந்த மாதிரி பல உபச்சாரங்கள். அப்புறம் பெருமாளுக்கு தளிகை பண்ணது அமுது செய்தருளை பண்ணி கண்டருளை பண்ணி, அப்புறம் வெத்தலை பாக்கு, தாம்பூலம், பழம் அதெல்லாம் சமர்ப்பித்து கற்பூர நீராஜனம் பண்ணி, இப்படி பெரியவாள்லாம் ஆன்மீகத்தில் சொன்னபடி, ராமானுஜர் நித்திய கிரந்தத்தில் அருளினபடி திருவாராதனத்தை அஷ்டாட்சர மந்திரம் சொல்லி சொல்லி ஒவ்வொரு உபச்சாரமும் பண்ணுவோம். ஆனால் இந்த திருவாராதனம் பண்ணுறதுங்கிறது ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி நம்ம உபச்சாரம் பண்ணுறோமோ, இல்லை ஒரு யானைக்கு எப்படி அதை பயத்துடனும் ஒரு அன்புடனும் ஒரு பிரீத்தியுடனும் பண்ணுவோமோ, இல்லை ஒரு இளவரசரோ ராஜாவோ நம்ம மாத்துக்கு வந்தால் எப்படி அவருக்கு சந்தோஷப்பட்டு எக்ஸைட் ஆகி, ஆனால் அதே சமயத்தில் மரியாதையுடன் பயத்துடன் அவருக்கு சந்தோஷத்துடனும் மரியாதை கலந்த அன்புடனும் பக்தியுடனும் எப்படி உபச்சாரம் பண்ணுவோமோ, அப்போ அவருக்கு பண்ணும்போது ராஜாக்கோ இல்லை குழந்தைக்கோ இல்லை ஒரு அதிதிக்கோ பண்ணும்பொழுது இன்னொருத்தர்கிட்ட கோபிச்சுக்கிறதோ, இன்னொருத்தரோட வம்பு பேசுகிறதோ, இல்லை அபான வாயு பிரியறதோ, இல்லை தும்மறதோ, இதெல்லாம் பண்ணால் கூட அதை வாயை மூடின்னு செய்யணும், அது கை அலம்பிக்கணும். பலவிதமான ஒரு புரோட்டோக்கால் இருக்குது, ப்ரொசீஜர் இருக்குது. எந்த விதமான அபச்சாரமும் ஏற்படாமல் பார்த்து கொள்ளணும். இந்த இடத்துல உபசாராபதேசன
உபச்சாரம் பண்ணுகிற என்ற ஒரு வியாஜத்தாலே, ஒரு எக்ஸ்கியூஸ், ஒரு ப்ரிடெக்ஸ்ட், உபச்சாரம் பண்ணுறேன்ற பேரில் கிருதான் பண்ணப்பட்ட இமான் சர்வான் அபச்சாரம், இந்த பகவதபச்சார, பாகவதாபச்சார, அசஹ்யாபச்சார, சகிக்க முடியாத அபச்சாரங்கள் எல்லாம் அடியேன் பண்ணியிருக்கேன். உபச்சாரம் பண்ணுறேன்ற பேரில் பலவித அபச்சாரங்கள் பண்ணுறேன், எல்லாத்தையும் க்ஷமித்தருள வேண்டும் என்கிறார். இப்படி உயர்வர உயர்நலமுடைய சர்வேஸ்வரன் ஷாலி கிராமத்தில் இவ்வளவு ஆச்சரியமாக, பரம சௌலபியமாக, எளிமையாக நம்ம ஆற்றுல வந்து எழுந்தருளி நமக்கு அனுகிரகிக்கணும்னு இருக்கிறவர், அவருக்கு திருமஞ்சனம் பண்ணுறேன், ஆராதனம் பண்ணுறேன், தினமும் பண்ணுறேன் அப்படின்ற பேரில், அதாவது ஒரு வெட்கமே இல்லாமல் நாயினே நான் அடியேன், தேவதார்கமான புரோடாசத்தை நாய் தீண்டினா போல, தேவதர்களுக்கு கூட அருகதை இல்லாத தேவதைகள் கூட ஒரு ஸ்துதித்து ஒரு எல்லை காண முடியாத தேவரீருடைய வைபவத்தை, ஒரு யாகத்துக்குன்னு வச்ச வெறும் நெய்ய நாய் தீண்டினா போலே அடியேனும் என்னுடைய தேவரீருடைய பெருமைக்கு பொருந்தாத அடியேன் அனுதினமும் ஆராதித்து இப்படி அபச்சாரம் பண்ணுறேனே. திருவாய்மொழியில் நம்மாழ்வார் வளவேள் உலகு அப்படிங்கிற 10 ஆழ்வார் அனுசந்திக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு 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 நைச்சியானுசந்தானத்தை ஒரு அனுசந்தித்தார். அதே போல தான் செய்த உபச்சாரம் என்கிற அபச்சாரங்களை பொறுத்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறான் அந்த பக்தன். அடியேனுக்கு இது ரொம்ப 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 அப்ரோப்ரியேட். உபச்சாராபதேசன், இவைகள் தேவரீருடைய திருவுள்ளத்திற்கு உகந்த விஷயங்கள் என்று எழுதி வைத்திருப்பதை பார்த்து, ஆச்சாரியன் சொன்னதை வைத்து, நித்திய கிரந்தம், ஆன்மீகம் போன்ற ஆச்சரியமான கிரந்தங்களை பார்த்து பிரமித்து, ஹே அடியேனும் இதை செய்யலாமே, ஆச்சாரியன் உபதேசித்தபடி அப்படின்னு தேவரீர் பெருமைக்கு தகாதபடி அடியேன் அடிமை செய்வது அபச்சாரம் என்று அறிந்தால் கை வாங்கி ஒதுங்கி வர்த்திக்க மாட்டேனோ என்கிறான். தேவரீருக்கு பெருமை, தேவரீர் பெருமையை பார்த்து அடியேன் விலகிதான் போனமே தவிர இதை போய் பண்ணலாமா? அது தேவரீருக்கு அழுக்கு இல்லையா? வசிஷ்டனுடைய கிரகத்தில் ஒரு சண்டாளன் சென்று அடிமை செய்வது அவருக்கு உகக்குமா? அது உபச்சாரம் ஆகுமா? கிருதான் அகரஹர்மயா, இந்த உபச்சாரங்களாகிய அபச்சாரங்களை சகிருத்கிருத சாஸ்திரார்த்தகா, ஒரு தடவை பண்ணினாலும் பரவாயில்ல, ஒரு தடவையாக பண்ண தினம் தினம் அனர்த்தம் விளையும் என்ற பயத்தினால் அடி நாடாத மலர் நாடி நாள்தோறும் நாரணன் தன் வாடாத மலரடி கீழ் வைத்து இந்த உபச்சாரங்களை பிரதிதினமும் அபச்சாரமாக அனுஷ்டித்து வந்தேன் என்கிறான். மயா சர்வேஸ்வரன் தான் என்ன இந்த மாதிரி பண்ணினாலும் அந்த உபச்சாரங்களை செய்தது இப்போ பார்த்தா அபச்சாரம் போல இருக்கே. நாகிதம் காரையே துவாரி என்ற சரண்ய ஸ்வபாவத்தை நினைத்து நான் செய்தேன் என்கிறான். அவன் சரண்யன். ஸோ சரண்யன் நம்ம சரண, அப்படிப்பட்ட சர்வலோக சரண்யன். அபச்சாரான் இமான் சர்வான், கீழ் சொன்னபடி தினந்தோறும் செய்த பாப்பங்கள் இருக்க, இப்போ இந்த ஜிதந்தே ஸ்தோத்திரமும் அடியேன் இவ்வளவு ஆச்சரியமான வியாக்கியானம் பெரியவாச்சான் பிள்ளை எழுதினது, புத்தங்கோட்டகம் வித்வான் ஸ்ரீனிவாசாச்சார் சுவாமி எழுதினது, அப்புறம் அடியேன் 2லேருந்து 6 வரைக்கும் ஸ்ரீ மதுராந்தகம் சுவாமி எழுதினது, இதெல்லாம் அடியேன் உபச்சாரம் என்ற பேரில் அபச்சாரம் பண்ணி அடியனுடைய அறிவின்மையை காட்டி அபச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்தோத்திரம் என்ற பெயருடைய பாப்பங்களையும் இதில் இன்க்ளூடட். இந்த ஸ்தோத்திரமும் அவன் பெருமைக்கு தகாத விஷயம். என்ன, அடியேன் போய் அடியனுடைய அழுக்குடும்பு எச்சில் வாயால் இந்த ஸ்தோத்திரங்கள் பண்ணிட்டு இருக்கனேன், அதுவும் குற்றம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தப்பு இல்லையே. நாத்தழும்ப நான்முகன் ஈசனுமாய் முறையால் ஏத்த, தழும்ப நாக்கு தழும்ப நான்முகனும் ஈசனும் உன்னை பிரைஸ் பண்ணுறா, உன்னை துதிக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமையுடைய பிரம்மருத்ராதிகளுக்கே பொருந்தின இந்த விஷயத்தை, இந்த ஸ்தோத்திரத்தை அறிவில்லாத நீச்சனான அடியேனும் தொழுது அனுசந்தித்து அபச்சாரமே இருக்கிறேன் பண்ணுறேனே, க்ஷமஸ்வ என்கிறார். புருஷோத்தமா க்ஷமஸ்வ, அடியனுடைய அபச்சாரங்களுக்கு
தக்க சிக்ஷை செய்து பயனில்லை ஆகையாலே பொறுத்தருள வேண்டும். புருஷ அதமா இல்லை தேவரீர், புருஷ உத்தமன் தேவரீர். அதனால் குற்றங்களை எல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தண்டனைன்னு கொடுக்க ஆரம்பித்தா எத்தனையோ தண்டனை கொடுக்கணும் அடியனுக்கு. தேவரீர் அப்படி இல்லையே, தேவரீர் புருஷோத்தமன். அதனால் அடியனை மன்னித்தருள்வதே பொறுத்தருள்வதே தேவரீருக்கு உச்சிதம். தோஷோ எத்யபி தஸ்யாத்னு தேவரீர் தெரிவித்தீரே, தோஷங்கள் இருந்தாலும் அவன் நண்பன்னு வேஷம் போட்டுட்டு வந்தால் கூட நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு தேவரீர் சொன்னீரே. அதனால் அடியனுடைய தோஷத்தை கண்டுகொள்ளாமல் அருள வேண்டும். ஆஸ்ரித வத்சலான புருஷோத்தமனுடைய பெருமைக்கு தக்கபடி இந்த அபச்சாரங்களை தேவரீர் பொறுத்தருள வேண்டும்னு பிரார்த்திக்கிறான். ஸோ சுவாமி பகவத் ராமானுஜ சரணாகதி கீதத்தில் தெரிவிக்கிறார், மனோவாக்காய் அநாதிகால பிரவருத்த அனந்த கிருத்தியாகரண அகிருத்தியகரண பகவதபச்சார பாகவதாபச்சார அசஹ்யாபச்சார ரூப நானாவிதானாந்தபச்சாரான் ஆரப்த காரியான் அனாரப்த காரியான் கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானான் சர்வான் அசேஷதகாட்சமஸ்வா. அகிருத்தியகரணம், சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் செய்யதில்லை, என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதோ அதெல்லாம் செய்கிறேன், என்ன செய்யணும்னு சொல்கிறதோ அதெல்லாம் செய்வதில்லை. விதிக்கப்பட்டவற்றை, சாஸ்திரங்களில் கூடாதுன்னு விதிக்கப்பட்டவற்றை செய்கிறேன். செய்யாமல் விட்டாலும் குற்றம் அதிகமாகும். அதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அதை செய்யாமல் இருந்தால் குற்றம். இன்னொன்று செய்யக்கூடாதுன்னு இருக்கு, அதை செஞ்சால் அதை விட அதிக குற்றம். பகவதபச்சாரம், சர்வேஸ்வரனுக்கு அளிக்க தகுதியான உணவு உடைகள் அதுக்கு இடையூறு உண்டாக்குதல், அதுக்கு ஏதோ ஒரு அழுகின வாழைப்பழம் அழுக போகிறது, அதை போய் சமர்ப்பிக்கிறேன். இந்த மாதிரி அதாவது மற்றவர்களுக்கு திருவாராதனம் பண்ணாமையே கொடுக்குது, திருவாராதனம் பண்ணாமையே சாப்பிட்றது. ஸோ இப்படி அதாவது பக்தர்களை நிந்திப்பவர்களிடம் யாசிப்பது, இப்படி பல அபச்சாரங்கள். ஸ்ரீ வைஷ்ணவனை தூஷித்தல், சர்வேஸ்வரனுடைய திருநாமத்தை உச்சரித்தான் என்பதை காரணமாக கொண்டு அவனை ஸ்ரீ வைஷ்ணவன் என்று மதிக்காமல் அவனுடைய குறைகளை கண்டு தூஷித்தல், இப்படி பகவதபச்சாரம் பாகவதாபச்சாரம். ராவணன் போன்றவர்கள் பிராட்டிக்கு செய்த அபச்சாரம், சிசுபாலன் போன்றவர்கள் செய்த பகவதபச்சாரம், இரண்யன் போன்றவர்கள் செய்த பாகவத அபச்சாரம், அசஹ்ய அபச்சாரம், சகிக்க முடியாத அபச்சாரம். அநாதிகால பிரவருத்தம் விபரீத ஞானம் ஆத்ம விஷயம் கிருஷ்ண ஜெகத் விஷயம் ச விபரீத விருத்தம் ச அசேஷ விஷயம் அத்தியாபி வர்த்தமானம் வர்த்திஷ்யமானம் ச சர்வம் க்ஷமஸ்வா. இப்படி அநாதிகாலமாக பண்ணுகிற அபச்சாரங்களை க்ஷமிக்க வேண்டும்னு அங்கே ராமானுஜர் தெரிவிக்கிறார். ஆளவந்தாரும் அனிச்சன்னப்யேவம் யதி புனரிதீச்சன் இவ ரஜஸ் ஸ்தமச்சன்னஸ்துதி வச்சன பங்கீரசமயம் ததாபீத்தம் ரூபம் வச்சனமவலம் வியாபி கிருபயா துவமேவைவம் பூதம் தரணிதரமே சிக்ஷய மனஹ. பூதேவியை தாங்கி வரும் ஸ்ரீமன் நாராயணா, ரஜஸ் குணம் தமஸ் குணம் போன்ற திரிகுணங்களால் மறைக்கப்பட்ட புத்தியை உடைய அடியேன் மீதி பேர்லாம் சொல்கிறா அப்படின்றதுனால தேவரீரை அடைய விரும்புவதாக, தேவரீருக்கு ஆராதனம் பண்ணுவதாக, தேவரீருக்கு பூஜை செய்வதாக உள்ளூர விருப்பம் இல்லை, உள்ளூர ஆசை இல்லை. இருந்தாலும் வெளி வேஷத்துக்காக உண்மையில் விரும்புபவன் போல வஞ்சனையாக துதிச்சொற்களை கூறுவது போன்ற ஒரு பாவனை, ஒரு ட்ராமா காமிக்கிறேன், ஒரு நடைமுறை. அதை செய்த போதிலும், அப்படியாதன போதிலும் இப்படிப்பட்ட துதிக்கும் பேச்சையே தேவரீர் ஒரு பற்றாசாக கொண்டு ஒரு ஹோல்டாக, அது ஏதோ வேஷத்துக்காவது பண்ணுறானே அப்படின்னு தேவரீருடைய கட்டுக்கடங்காத கருணையா, பரம காருணிக்கோ பகவான் தேவரீர். அதனால் உண்மையில் நல்லதில் விருப்பம் உள்ள உள்ளத்தை போன்றதாக அடியேன் மனத்தை மாற்ற வேண்டும் தேவரீர். தேவரீரே அடியனை சிக்ஷித்து திருத்தி பணிகொள்ள வேண்டும். தேவரீர் அடியனுடைய வேஷத்தை கலைத்து இது உண்மையாகவே ஆகும்படி அருள வேண்டும். இப்படி அங்கே யமுனாச்சாரியர் தெரிவிக்கிறார். நம்மாழ்வார் சொன்னார், கையார் சக்கரத்தின் கருமாணிக்கமே என்று பொய்யே கைமை சொல்லி புறமே ஓடி மெய்யே பெற்றொழிந்தேன். 5 பத்து 1 பதிகம் 1வது பாசுரத்தில்.
அதாவது கையார் சக்கரத்தை என் கருமாணிக்கமே, சக்கரத்தை கையில் வச்சுருக்கிற, சங்கு சக்கரத்தை கையில் வச்சுருக்கிற என் கருமாணிக்கமே அப்படின்னு கையை கூப்பிண்டு பொய்யே புறமே சொன்னேன். சும்மா அப்படி ட்ராமா காமிச்சேன். அப்படியே முகத்தை பக்தி இருக்கா மாதிரி வச்சுண்டு உங்களுடைய சன்னதியில் வந்து கை கூப்பி வெளியில் புறமே சொல்லி, பொய்யே புறமே சொல்லி, உள்ளூரை சொல்லலை, அதை கருமாணிக்கமே என் அப்பா என்னை காப்பாற்று அப்படின்னு வாயில் தான் சொல்கிறேன், மனசில் இல்லை. ஆனால் பெருமாள் அதை நம்பிட்டானா, நம்பி என்ன அருள் புரிந்தான் அப்படின்னு நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அதே போல் இங்கே ஆள வந்தாரும், அதே போல் ராமானுஜரும் இந்த ஸ்லோகத்திலும் அதே போல் உபச்சாரா பதேசன கிருதான் அகரகன்மையா அபச்சாராணி மாம் சர்வான் க்ஷமஸ்வ புருஷோத்தம என்று ஆச்சரியமாக கடைசி ஸ்லோகம் திருவாராதனத்தில் நம்ம சேவிக்கிற ஸ்லோகம். இப்படி இந்த ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் ரிக்வேத மந்திரமான முதல் ஸ்லோகம் ஜிதந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவனா நமஸ்தேஸ்து ரிஷிகேஷ மகாபுருஷ பூர்வஜ என்று சுருக்கமாக சொல்லப்பட்ட சரண்யனுடைய ஸ்வரூபம், சர்வேஸ்வரன் ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயணனுடைய நேச்சர் ஸ்வரூபம், சரண்யத்தோ உபயுக்தங்களான குணவிசேஷங்கள், அந்த சரண்யனுக்கு வேண்டிய குணவிசேஷங்கள், அவனுக்கு என்ன குணங்கள் வேண்டும், ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ், சத்தியம், ஞானம், அனந்தம், ஆனந்தம், அமலத்வம், எல்லாம் இந்த ஆச்சரியமான அத்தியுதமான குணங்கள், சர்வேஸ்வரனுக்கு உண்டான குணங்கள். சுவாமி சர்வசக்தன், சர்வஜன், சர்வவியாபி, இதெல்லாம் இருந்தால் போருமா? எல்லாம் இருக்குது, சக்தி இருக்குது, ஆனால் கருணை இல்லைன்னா பரமகாருணிக்கோ பகவான், கருணை கடல், சௌலபியம், எளிமையாக நம்மிடத்தில் வந்து நம்ம கூட பழகி நம்மாத்துக்கு சாலை கிராமமாக வந்து நம்மை அருள் புரிவதற்காக வரும் அப்படி ஆச்சரியமான சுவாமி, அப்படி சௌலபிய சௌசீல்ய வாத்சல்யமுடையவன், அப்படிப்பட்ட பரமகாருணிகோ பகவான். அப்படி சரண்யனுக்கு ஏற்ற, சரண்யனுக்கு இருக்கக்கூடிய குணவிசேஷங்களும் சரணாகதியும் அதன் அங்கங்களும், இதை எத்தனையும் 14 ஸ்லோகங்கள் அனுபவித்தோம். அதற்கு பிறகு உத்தர கிருத்தியமான நிரபராத ஸ்வயம் பிரயோஜன கைங்கரியம், அபராதங்கள் அபச்சாரங்கள் இல்லாமல் ஸ்வயம் பிரயோஜன கைங்கரியம் அவனுக்கு பரம பிரீத்தியோட, காதலுடன், அன்புடன், பிரீத்தியுடன், பக்தியுடன், மரியாதை கலந்த அன்புடன் அவனுக்கு செய்யும் கைங்கரியம், குற்றமே இல்லாத கைங்கரியம், பலன் வேறு பலனை எதிர்பார்க்காத கைங்கரியம். இந்த கைங்கரியம் பண்ணுறேன், எனக்கு பதவி கொடு, ப்ரமோஷன் கொடு, பிள்ளை கொடு, பணம் கொடு அப்படின்னு கேட்காத கைங்கரியம். கைங்கரியம் தான் ருச்சி, கைங்கரியம் தான் பலன், அவன் திருவடி தான் பலன், அவன் திருவடி தான் வழி. அதை அனுபவித்து ஸ்வயம் பிரயோஜனமாக கைங்கரியம் இருக்கும்படியும் இந்த பிரபன்னனுடைய பிரார்த்த அனுகுணமாக சர்வேஸ்வரன் இவனுக்கு தந்தருளும் ஆனந்தமயமான பகவத் அனுபவ விசேஷம், பரமானந்தமயமான பகவத் அனுபவ விசேஷம் மற்றும் சரணாகதிக்கு அவசியமாக இருக்கக்கூடிய அம்சங்கள், இவை எல்லாம் இந்த 20 ஸ்லோகங்களில் பறக்க ஆச்சரியமாக அனுபவித்து எளிமையான ஸ்லோகங்களால் நிரூபிக்கப்பட்டன. இது முதல் ஜிதந்தே ஸ்தோத்திரம். இனி மேலும் 2லேருந்து 6, 2வது ஜிதந்தேலேருந்து 6வது ஜிதந்தே ஸ்தோத்திரம் வரைக்கும் சுவாமி ஸ்ரீ மதுராந்தகம் ஸ்ரீ வீரராச்சாரியா சுவாமியோட அத்தியுதமான வியாக்கியானம். அடியனுக்கு அதை தொடர்த்து கூட அருகதை இல்லை. இருந்தாலும் அழுக்குடம்பு எச்சில் வாயால் நானும் சொன்னேன் நமரும் சொல்மின் நமோ நாராயணமே என்பது போல நாம் சொல்லி உஜ்ஜீவிப்போம். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தன்யோஸ்மி.